ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பாரதி ராஜாவை பற்றி தான். பாரதி ராஜாவை பற்றி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. என்ன சொல்கிறது, என்னுடைய மகள் காலையில் வீடியோ பார்க்குறா. அவள் கல்லூரிக்கு செல்ல தயாராக இருக்கக்கூடிய வயதை ஒத்த இந்த ஜென்ரேஷன் பொண்ணு. அவளுக்கு பாரதி ராஜாவை பற்றி தெரியலை. ஏன்ப்பா இவருடைய டெத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க? சிஎம் வந்திருக்காரு, ஸ்டாலின் வந்திருக்காரு, ரஜினி, கமல், அத்தனை பேர் இவ்வளோ பேர் வர அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு பிள்ளை திருச்சிற்றம்பலம் தாத்தாவை தான் தெரியுது. அதாவது ஒரு நடிகராக மட்டுமே இந்த தலைமுறை அவரை அறிந்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கொடுமையான விஷயம்தான். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத பொக்கிஷம் அவர் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்காகவே தான் இந்த வீடியோ போட்டேன். அப்படி என்ன அவர் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, விகடன் விகடனில் சினிமா விமர்சனம் போட்டாங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத எவ்வளோ பெரிய முன்னணி இயக்குனராக இருந்தாலும் தேடி பார்க்காம விட மாட்டாங்க. நம்ம படத்துக்கு விகடன் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்காம விடவே மாட்டாங்க. அந்த வகையில் விகடன் ஒரு படத்துக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த மார்க் தான் இன்னைய தேதி வரைக்கும் ஹையஸ்ட். அந்த மார்க்கை யாராலையும் டச் பண்ணவே முடியல, அதை பீட் பண்ணவே முடியலை. அப்படிப்பட்ட படம் 16 வயது நிலை, பாரதி ராஜாவின் முதல் திரைப்படம். அந்த படத்துக்கு 62.5 மதிப்பெண்கள், 62.5 மார்க் விகடன் கொடுத்துச்சு. அதுதான் ஹையஸ்ட். விகடனுடைய வரலாற்றில் இது வரைக்கும் அந்த மார்க்கை திரும்ப எந்த படமும் எடுக்கலை. அப்படிப்பட்ட ஒரு கலைப்படைப்பை தந்தவர் தான் பாரதி ராஜா. பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் அப்படின்னு தமிழ் சினிமாவையே நம்ம பிரித்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் தன்னுடைய அழுத்தமான பங்களிப்பை கொண்டவர். பொதுவாக ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு நான் தமிழ் சினிமாவில் ரெண்டு பேர் தான் சொல்லுவேன். ஒன்று வந்து ஸ்ரீதர் சார், இன்னொன்று வந்து பாரதி ராஜா சார். 2 பேர் மட்டும்தான். ஸ்ரீதர் சாரை பொறுத்த வரைக்கும் நாடகத்தனமாக இருந்த படங்களை சமூக படங்களாக மாற்றினார். ஒரு சினிமாவுக்காக கதை எழுதணும், சினிமாவுக்காக திரைக்கதைகள் எழுதணும், இந்த காட்சியை இப்படித்தான் முடிக்கணும், இந்த காட்சி இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு திரைக்கதை அப்படிங்கிறதுக்கு ஒரு முழுமையான வடிவம் கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீதர் சார் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாடகத்தனமாக இருக்கும். ஒரு காட்சி எப்படி முடிக்கணும், எப்படி முடிக்கக்கூடாது எதுவுமே தெரியாமல் ஒரு சினிமா என்பது காட்சி ஊடகம் அப்படிங்கிறதையே புரிஞ்சிக்காம நாடக பாணியிலேயே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே விவரித்து தான் சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களையுமே வார்த்தைகள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் சொல்லிட்டு இருந்த சமயத்தில் ஸ்ரீதர் சார் அப்படியெல்லாம் கிடையாது. மக்கள் புத்திசாலிகள், அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஷார்ட் பிரிக்கிறது, பேப்பர் பிரிக்கிறது, சீன் பேப்பர் பிரிக்கிறதுங்கிறதுல ரொம்ப கவனம் எடுத்தார். அதுக்கு அடுத்தது நான் பாரதி ராஜா சாரை தான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறது, அவரே சொல்ல ஒரு விஷயம்தான். நான் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய படங்களை, என்னுடைய கதைகளை யாருமே ஏற்றுக்கல. பெட்ரோல் பங்கில் சாப்பாட்டுக்காகவும் வறுமைக்காகவும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாரதி ராஜா ஒரு கிராம பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தவர். சினிமாவுக்காக அந்த வேலையை உதறிட்டு சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காரு. ஹீரோவாக தான் ஆகணும் அப்படின்னு தான் அலைஞ்சிருக்காரு. பட் காலம் அவர் ஹீரோவை கொடுக்கல. ஒரு கட்டத்தில் அவர் இயக்குனர் ஆக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஒரு பேட்டியில் சொல்லுவார், நான் இயக்குனராக ஆக பிடிக்காம தான் வந்தேன், ஆனால் நான் இயக்குனராக இருப்பதில் நான் இப்பொழுது பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ தனக்கு கிடைச்ச வாய்ப்பை எந்த பகுதியாக இருந்தாலும் அவர் பயன்படுத்தினார் அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதுதான் பெட்ரோல் பங்கில் அவர் நின்றுருக்கும்போது சிவாஜி, டிஆர் ராஜகுமாரி, நிறைய பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது மெழுகில் செஞ்ச பொம்மை மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் என்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது என்னுடைய முகம் நிச்சயமாக சினிமாக்காரர்களுக்கு ஏற்ற முகமாக இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா தான் சினிமாவில் வேறு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு தேடினேன் அப்படின்னு சொன்னார். அதனுடைய தாக்கமோ என்னமோ, பாரதி ராஜாவுடைய படங்களில் யாரும் ஆப்பிள் மாதிரி பார்க்கவே முடியாது. இயற்கையாக இருப்பாங்க. சினிமாவை ஸ்டூடியோக்களிலிருந்து கொண்டு வந்தார்கள். நடிகர்களை மேக்கப் ரூமிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதுவே மிகப்பெரிய புரட்சி. முதல் 4 படம் கிட்டத்தட்ட வெள்ளி விழாவை தாண்டி ஓடிச்சுன்னா நம்புவீங்களா சொல்லுங்க? இப்படி கொண்டாடின படத்து காதல் ஓவியம் ஃபெயிலியர் ஆகும்போது அது தன்னுடைய படைப்புக்கான ஃபெயிலியர்னு அவருடைய கோபம், அந்த ரௌத்திரம் இந்த தமிழ் சினிமா முதலாக பார்த்தது. அவருக்கு சென்டிமெண்ட் நிறையா இருந்துச்சு. 6ல் தான் ஆரம்பிப்பார். எல்லா பேர்களுமே அவர் அறிமுகப்படுத்தின அத்தனை ஹீரோயினும் பெரிய இடத்துல இருந்தாங்க. 6ல் தான் ராதா, ரேகா, ரேவதி, அத்தனை பேருமே 6ல் தான் ஆரம்பிப்பாங்க. அவர்
அறிமுகப்படுத்தின ஒரு ஹீரோ கார்த்திக். அவருடைய முதல் படத்தோட நடித்த அத்தனை பேருமே மிகப்பெரிய உச்சத்தில், அவங்கள யாருமே தொட முடியாத உச்சத்துக்கு போனாங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, கவுண்டமணி, அத்தனை பேரும் மிகப்பெரிய உயரத்துக்கு போனாங்க. யாரும் அவங்கள டச் பண்ணவே முடியல. அவங்களுக்கு இணையான இன்னொரு நடிகர் அந்த உயரத்தை தொடவும் முடியலை அப்படிங்கிறது நிஜம். பாலச்சந்தர் எப்படி ரஜினி, கமல் வளர்ச்சியை கொண்டாடலாமோ அதே அளவுக்கு பாரதி ராஜாவும் உரிமை கொண்டாடலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுவும் குறிப்பாக சிகப்பு ரோஜாக்கள், ஒரு கைதியின் டைரி, டிக் டிக் டிக், 16 வயது நிலையிட்டு கமலஹாசனை வச்சு அவர் எடுத்த பரிசோதனை முயற்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாருமே சிகப்பு ரோஜாக்களை கொண்டாடுவாங்க. ஆனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் டிக் 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 படத்தை பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த படம். தீயில் எடுக்கத்தான் செய்யும். ஸோ நிறைய படைப்புகளை கொடுத்தாரு அவர். அடுத்த கட்டத்துக்கு ட்ரெண்ட் செட்டர் நான் சொன்னதுக்கான காரணம், சினிமாக்கள் ஸ்டுடியோக்கள்லேருந்து வெளில வந்துச்சு. புழுதி பறக்கும் கிராமங்கள் காமிச்சது, பெம்மைகளை காமிச்சார், ஹீரோக்களை நம்பலை. யாரோ எங்கேயோ இருந்த சுதாகரையும் ராதிகாவையும் வச்சு ஒரு கிழக்கே போகும் ரயில் எடுக்க முடிஞ்சது. வெறுமன காதல் படங்களையோ அல்லது கமர்ஷியல் படங்களை மட்டுமே அவர் தொடவே இல்லை. ஜாதி வேறுபாடுகள், தீண்டாமை கொடுமைகளை பற்றி அவர் எடுத்த வேதம் புதிது. பெண் குழந்தைகள், அந்த பெண் சிசு கொலை பற்றி அவர் எடுத்த கருத்தம்மா, அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய படம், யாருமே கவனத்தில் எடுத்திருக்காத படம். அந்தி மந்தாரைன்னு சொல்லக்கூடிய படம் தன்னுடைய மரண தருவாயில் தான் நேசிக்கும் பழைய காதலியை சந்திக்கக்கூடிய ஒரு படம். அதெல்லாம் யாருமே யோசிச்சே இருக்க மாட்டாங்க. என்ன சொல்ல, கடல் பூக்கள், கடல் மோர மக்களுடைய வாழ்வியலை பற்றி எடுத்த படம். எனக்கு பாரதிராஜா படத்துலேயே ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம்னா கடல் பூக்கள் படத்தை பற்றி தான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா எடுத்திருப்பார். சமூக பிரச்சனைகளை தைரியமாக பேசியிருப்பார். அதற்கான தீர்வுகளையும் உள்ள வச்சிருப்பார். யார் மேலே தப்பு, யார் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறதையும் கவனம் எடுத்திருப்பார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாலு தேவரை மறக்க முடியாததுக்கான காரணம் பாரதி ராஜா அவர்கள் தான். இப்படி கொண்டாடக்கூடிய பாரதி ராஜா இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்காரு. முத்திர சோகத்திலேருந்து நிறைய அவஸ்தைப்பட்டுட்டார். ஸோ இந்த மரணம் அவருக்கு விடுதலையை தான் கொடுக்கும். ஆனால் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விகடனில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். 2008 வாக்கில் பேட்டி கொடுத்துருந்தாரு பிரபாகரனை பற்றி. அதை தான் நான் இந்த வீடியோவோட தம்ப்நெயிலில் போட்டிருந்த விஷயம் கூட. பிரபாகரனை நான் சந்தித்தேன். பிரபாகரன், சூசை, புட்டு அம்மன், தமிழ்ச்செல்வன், இவங்க 4 பேரையும் ஒரே இடத்துல நான் சந்திக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் அவங்க 4 பேர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2 நாள் தங்கியிருந்தேன். தமிழ் சினிமாவை எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் அங்கே இருந்த குழந்தைகளுக்கு. அங்கே இருந்த பெண்கள் எவ்வளோ வீரமாக இருந்தாங்க, அந்த படையில் அந்த பெண்கள் எவ்வளோ வீரமாக இருந்தார்கள் அப்படின்னு நான் கண்கூடாக பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி பிரபாகரன் நான் பார்த்தேன், நீ பார்த்தேன், நான் அவர் கூட இருந்தேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். பட் இவர் எந்த வியாபாரத்துக்கு சமாசாரத்துக்காகவும் எந்த விளம்பரத்துக்காகவும் அவர் சொல்ல மனசுலேருந்து அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வாக்கியம், நாம் தமிழ் உணர்வு, தமிழ் மொழி அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மொழி உணர்வுக்கும் இன உணர்வுக்கும் நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை விடையும் ஈழத்தமிழர்களுக்கு பேசுறதுக்கு அதிக தகுதியும் அதிக அருகதையும் அதிக உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். பிரபாகரன் என்கிட்ட கேட்டிருந்தார், எங்களுடைய வழிகளை பற்றி, எங்களுடைய போராட்டங்களை பற்றி, எங்களுடைய இழப்புகளை பற்றி ஏதாவது ஒரு படம் எடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். எனக்கு அந்த சமயத்தில் தமிழ் உணர்ச்சி அப்படி பொங்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டுங்களாலும் அப்புறமா எனக்குள்ளேயே வடிஞ்சு போன காரணத்தினாலையும் நான் அந்த படத்தை எடுக்காமே விட்டேன். அது என்னுடைய வாழ்நாளில் தீர்க்க முடியாத இயக்கம் அப்படின்னு வழியோட பகிர்ந்திருந்தார். அதுக்கப்புறமா அவரால் பண்ண முடியல. இங்கே சினிமா அப்படிங்கிறது வியாபாரமாக மாறிவிட்டதுக்கப்புறமா அவரும் ஃபீல்ட் அவுட் ஆனார். ஆனால் நம்ம மனசை விட்டு என்னைக்கும் 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 எப்பவும் பாரதி ராஜா அப்படிங்கிறவர் இருப்பார். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நிஜம். பாரதி ராஜா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். வாழும்போதே நிறைய வெற்றிகளையும் கொண்டாட்டங்களையும் பார்த்த நீங்கள் கடைசி காலங்களில் மிக துயரமான வழிகள், அதுவும் புத்திர சோகத்திலிருந்து அத்தனை வழிகளையும் அனுபவிச்சிட்டிங்க. இனிமேல் உங்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அதுக்காக நாங்கள் இந்த இயற்கையை பிரார்த்திக்கிறோம். இந்த இயற்கையை உங்களை எங்கிட்டிருந்து எடுத்துக்கிட்டதுக்காக கண்டிக்கவும் செய்கிறோம். நன்றி. நான் இன்னொரு வீடியோலையோ அல்லது இன்னொரு லைவ்லையோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின்.